இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்த, எனக்கு என்னமோ சகல சொல்றதா கரெக்ட்னு தோணுது. சின்னத்தை தான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்ப ஸ்வீட் பாக்ஸ், அந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ்னு ஏதோ கதை விடுற மாதிரி தோணுது. இது என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க. டேய் வாய் முறா. என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. நீ இவனுக்கு ஜாடா அடிக்கிறவன் தானே, அப்படிதான் பேசுவ. சித்தி, நீங்க இவர மரியாதை இல்லாம பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஆமாடி, அடுத்து நீ வந்துட்டியா? உன் புருஷன் என் மேல பழி போடலன்னா நான் ஏன் இப்படி பேச போறேன்? முதல்ல உன் புருஷனை அடக்கி வை, அப்புறம் என்கிட்ட வரலாம். அக்கா, நான் தான் அது பணமா எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றேனே. அப்புறம் எல்லாரும் என்னையே குத்த செஞ்ச மாதிரி பார்த்தா எப்படிக்கா? மேடம். யார் பண்ணி? ஸ்வீட் கடையில இருந்து வரேன் சார். இந்த பேக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். மேடம், நேத்து நீங்க கடைக்கு ஸ்வீட் வாங்க வந்தீங்க. நானும் அதை பேக்ல போட்டு கொடுத்தேன். தவறுதெல்லாம் வேற பேக் எடுத்துட்டு வந்துட்டீங்க. இந்தாங்க. உங்க பேக்கை நான் ஈவினிங் கொடுத்துறேன். ஓகே மேடம், வரேன் மேடம். அக்கா, ஸ்வீட் ஸ்டால்ல தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. எனக்கும் அந்த பணத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்ல? காளி அம்மாவும் சிவனாடியும் சேர்ந்துதான் இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. தேவையில்லாம இந்த டிரைவர் பையன் என்ன இதுல இழுத்து விட பாக்குறான். அந்த சிவனாண்டி ஏதாவது சதி வேலை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனை நான் சும்மா விட போறதே இல்ல. நடந்து முடிஞ்ச சிலம்ப போட்டியில என்கிட்ட அவன் தோத்து அவமானப்பட்டு இன்னும் திருந்தவே இல்லையா? என்கிட்டயே விளையாடுறானா? மருமவளே, பணம் போனது பெருசில்ல. ஆனா 2வது தடவையும் உன் அக்கா தப்பிச்சுட்டாளே, அததான் என்னால தாங்கிக்க முடியல. அதோட 2 தடவையும் அவனே அவளை காப்பாத்திருக்கான். இப்படியே அவன் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போனான்னு வையு, உன் அக்கா காரி மனசு மாற வாய்ப்பு இருக்கு. அவனை ஒரு கட்டத்துல ஏத்துக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா அது மட்டும் நடக்கவே கூடாது மருமவளே. அவன் மேல உன் அக்கா காரிக்கு வெறுப்பு இருக்கிற வரைக்கும் தான் ஊராஜ்யம் அங்க நடக்கும். நாம நினைக்கிறதையெல்லாம் அவனை மீறி செய்ய முடியும். பழையபடி 2 பேரும் ராசி ஆயிட்டாங்கன்னா அப்புறம் நாம நினைக்கிற எதையும் அங்க செய்ய முடியாது. உன் அக்கா காரி குடும்பத்தை அழிக்கிறதும் கஷ்டமாயிடும். அத்தை, என் அக்கா காரி மனசு மட்டும் அவ்வளவு சீக்கிரம் மாறாது. அப்படியே அவன் மாத்த ட்ரை பண்ணாலும் நான் விட மாட்டேன். அவன் மேல இருக்கிற வெறுப்பை அதிகப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். 6 மாசத்துல கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைச்சிரும். அப்புறம் அவனால ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல இருக்க முடியாது. என் அக்கா காரி அதை அலோ பண்ண மாட்டான். 6 மாசம்ன்றது கூட அதிகம் மருமவளே. அதுக்குள்ள அவனை வீட்டை விட்டு விரட்ட பாரு. அதுதான் நமக்கு இன்னும் நல்லது. ஆமா சந்திரா, அவன் இங்க இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு தலைவலிதான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவனை வீட்டை விட்டு துரத்திடு. நானும் அதை மனசுல நினைச்சிட்டு தாங்க இருக்கேன். சீக்கிரமே அவனை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும். விரட்டி அடிக்காம நான் விட மாட்டேன். மாமா, இங்க பாருங்க, இன்னைக்கு போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற பழைய துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு கொளுத்தி போகி கொண்டாடுவோம். வாங்க, இதையும் சேர்த்து கொடுங்க மாமா. வாமா, அதையும் கொண்டு போய் போடுங்கம்மா. போகிக்கே இவ்வளவு சந்தோஷப்படுறிய, நாளைக்கு பொங்கல் கொண்டாட போற எவ்வளவு சந்தோஷப்படுவ. மாமா கொளுத்திடலாமா? கொளுத்துங்க கொளுத்துங்க. மாமா, ட்ரம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கலாம் மாமா. இந்த போய்க்குள்ள அடிப்பாங்களா, அதை சொன்னேன். சின்னத்த, இந்த வீட்லயே நீங்க தான் பழசு. இல்ல பழசான துணி எடுத்துட்டு வந்து போட்டு நீங்களும் போய் கொண்டாடலாமேன்னு சொல்ல வந்த.
காலங்காத்தால என்ன முறப்பு? போய் துணி எடுத்துட்டு வாங்க, கொளுத்துவோம். என்னைய வாடி கேட்ட? புருஷன் கூட வாழ்ந்தாதான் அருமை பெருமையெல்லாம் தெரியும். நல்ல இருடி. ஏம்மா, உங்க போட்டோ எப்படி நெருப்புல வந்துச்சு? எல்லாம் சித்தியோட வேலைதான்ப்பா. அவங்க தான் எங்க போட்டோவை நெருப்புல போட்டாங்க. ஏய், என்னடி என் மேல பழிய போடுற? நான் ஒண்ணும் உங்க போட்டோவை நெருப்புல போடல. நீங்க தான் போட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் போடல. என் மேல இருக்கிற கோவத்துல நீ வீணா பழி போடுற. இல்ல, நீங்க தான் பழைய துணியில எங்க போட்டோவை சுத்தி எடுத்துட்டு வந்து நெருப்புல போட்டீங்க. நான் பார்த்தேன். அப்பா, இவங்க கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க. இப்பெல்லாம் ரேவதி அக்காவை கண்டாலே இவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. அந்த கோவத்துல தான் போட்டோவை நெருப்புல போட்டிருக்காங்க. சந்திரா, உண்மையை சொல்லு. ரேவதி கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டா. நீ தானே போட்டோ நெருப்புல போட்ட? இல்ல மாமா, ஏதோ தெரியாம கொண்டு வந்து போட்டுட்டேன். இவதான் அதை பெருசு பண்றா. ஏய், இன்னும் 2 சப்புன்னு வை. ரேவதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ? சித்தி எதுக்கு அடிக்கிற? உன் வயசுன அவ வயசுன? உனக்கு அவ அம்மா ஸ்தானம். தூக்கி வளர்த்தவள இப்படிதான் கை நீட்டி அடிப்பியா? பின்ன எங்களோட கல்யாண போட்டோவை நெருப்புல போட்டா எனக்கு கோவம் வராதா? நான் கை நீட்டுற அளவுக்கு இவங்க ஏன் நடந்துக்கணும்? யோசிக்காத, பட்டுன்னு கிளம்பி வா, எந்த பிரச்சனையும் வராது. சரிங்க அத்தை, நான் உடனே கிளம்பி வரேன். சீக்கிரம் வா மருமவளே, உனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்துடுறேன் அத்தை. சரிம்மா. இப்பவே யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்துட வேண்டியதா. சின்னத்த, திருட்டுத்தனமா புருஷனோட அங்க போய் பொங்கல் வைக்க போறீங்களா? பொங்கல் இது சூப்பர் மேட்டரா இருக்கே. இந்த மேட்டரை முத சகல கிட்ட சொல்லி இவங்களுக்கு நாம பொங்கல் வைப்போம். ஏப்பா சகல, என்னங்க? ஏப்பா சின்னத்த வசமா மாட்டிக்கிச்சுப்பா. என்னங்க சொல்றீங்க? ஆமாப்பா, இன்னைக்கு அவங்க அந்த காளிமா வீட்டுக்கு போய் புதுமண தம்பதிகள் மாதிரி பொங்கல் வைக்க போறாங்களாம். நிஜமாவா? அட ஆமாப்பா, அவங்க போன்ல பேசினத நானே கேட்டேன். இப்பதான் அந்த அம்மா கிளம்பி போகுது. இந்த விஷயத்தை அத்தைக்கு எப்படியா தெரியப்படுத்தணுங்க. அவங்க சின்னத்தை உங்க கூட இருக்கிறத பார்க்கணும். ஆமாப்பா, இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நீங்க அங்க போங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா, நாங்க போயிட்டு என்ன நடக்குன்னு உனக்கு ஃபோன் பண்றேன்.